சிரிப்பு நல்லா இருக்கு. சரிங்கப்பா. சுரேஷ் சந்தனம் ஹாய்ப்பா. சுரேஷா சந்தனமாப்பா பேர் என்ன? என்ன ஊர்ப்பா? அடன் மறந்துட்டேன். கன்னியாகுமரி கன்னியாகுமரி. சரி சரி, நான் மறந்தேன். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன் சரிங்களா. அடுத்த லைவ் வரும்போது நானே சொல்கிறேன். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பேசு, உன் ஃபேஸ் நல்லா இருக்கக்கூடாது. அப்படிங்களாப்பா? சிரிச்சுக்கிட்டே பேசலாம். ஆனால் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுற, இப்போ நீங்களே பார்த்தீங்க எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. அப்படியே அப்படி அந்த கமெண்ட்டை பார்த்தாலே அப்படியே டென்ஷன் ஆகுது, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. நேரில் இருந்தானுங்கன்னா பளிச்சு பளிச்சுன்னு உன்னை விட வேண்டியது, அந்த அளவுக்கு கோவம் வருது. அக்கா சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் சாமி, நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டியாம்மா? நான் சாப்பிட்டேண்ணா, நான் சாப்பிட்டேன். நேம் சொல்லுங்க அக்கா. எம்கே சினிமா அப்டேட். என் பேர் வந்து வாசுகிப்பா. வாசுகி, பெரம்பலூர். நீங்கள் என்ன ஊர்? அதெல்லாம் சில எருமைகள் வரத்தான் செய்யும். அதனால தான்ப்பா அப்படியே கம்முன்னு அப்படியே விட்டுட்டு போகிறேன். டைம் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க அக்கா. என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு வாசுகி விகாஷன் இருக்கும் பாருங்கப்பா. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, அதுலேயும் போய் ஃபாலோ கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா. வாசுகி விகாஷ்னு இருக்கும். அதில் வந்துட்டு நானும் தம்பியும் ஃபோட்டோவில் இருப்போம் பாருங்கள் மாமா. இப்போது இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த யூடியூப் லிங்க் அங்கே மேலே இது பண்ணியிருப்போம்ல, அதுமாரி யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம் ஐடி இது பண்ணலாமா? இன்ஸ்டாகிராம் சேட் பண்ணால் பண்ணுவீங்களா அக்கா? இல்லைப்பா, அதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன், யாருக்கும் பண்ணுறது இல்லைப்பா. அதில் சும்மா ரீல்ஸ் போடுவேன் அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை அதில். ஆதி ஹாய் ஆதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன ஊர் ஆதி நீங்கள்? எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை பண்ணுடா. அதுக்காக மற்றவங்க சொல்கிறது செய்யணும்னு இல்லை. அதே போல் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. நம்ம மனசுக்கு சரின்னு பட்டால் அதை பண்ணால் போதும். ஆமாம், அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் கூட வீடியோஸ் கூட போடக்கூடாதுன்னு இங்கே அங்கே வீட்டில் அம்மா வீட்டிலலாம் அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. என் விருப்பம், நான் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன? எங்கள் வீட்டுக்காரே ஓகே, நீ எப்படி சொல்கிறது, அப்படியே கமெண்ட் வந்தாலும் நல்லதை மட்டும் எடுத்துக்கோ, கெட்டதை விட்டுரு அப்படின்னு சொல்லி அவங்களே சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன். மணிவண்ணன் ஹாய். மணிவண்ணன் ஹாய்ப்பா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?